நேரடியாக முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார், நேரடியாக பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் ஸ்லைட்லி சில இடங்களில் நான் வந்து டிஃபர் ஆகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஒரு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எனக்கு அது புரியவே இல்லை. சக்கரமங்கலம் வடகரி மாதிரியே இருந்துச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களேங்கிறாரு. அது என்ன புரியல. ஒன்று கருவாட்டு, அது என்ன கருவாட்டு குழம்பாக இருக்கணும், அல்லது கத்திரிக்காய் சாம்பாராக இருக்கணும். இது என்ன கருவாட்டு சாம்பார், எனக்கு புரியல. மன்னராட்சினாலே முதலமைச்சர் இருக்க மாட்டார், மன்னர் தான் இருப்பார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படிங்கிறாரு. இப்போ நான் இப்படி சொல்லலாமா? மாண்புமிகு வாரிசு நடிகர் அவர்களே, விஜய் அவர்களே, வாரிசு நடிகர் விஜய் அவர்களே, அதான உண்மை. அவங்க அப்பா இயக்குனராக இருந்தார். இப்போ நடிகர் அஜித் மாதிரியோ, திரு ரஜினிகாந்த் மாதிரியோ, திரு கமலஹாசன் மாதிரியோ, இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரியோ இவர் சுயம்புவாக வரல. இவங்க அப்பா இல்லைன்னா ஒரு சினிமா துறைக்கு வந்திருக்க மாட்டார். எனவே இவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். பட் வாரிசு நடிகர் என்பதாலேயே மட்டும் அவர் வெற்றி பெறல, அவருடைய திறமையால் தான் வெற்றி பெற்றார். மக்கள் கொண்டாடுறது காரணம் எஸ் ஏ சந்திரசேகர் மகன் விஜய் என்பதால் அல்ல, அவருடைய நடிப்புக்கு தான் மக்கள் ரசிகராக இருக்காங்க. அதே மாதிரி முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் மகன் என்பதாலேயே ஸ்டாலினை வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அல்லது நேராக கொண்டு போய் அரியணையில் உட்காந்து வைக்கல. மக்கள் வாக்களித்து மக்களை போய் பார்த்தாரு, கோரிக்கைகளை சொன்னார், நடையா நடந்தார், மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க. முதல்ல மக்களை கொச்சப்படுத்துகிற அந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.